குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுதுல்ல? அட செக் பார்ட்டி யார் என்னன்னு சொல்லுங்கடா. வெயிட் பார்ட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஆனால் ஆளு சரியான டொக்கு. அப்புறம் சொல்லுங்க. 4 கிலோ இருக்கு. ரொம்ப ரேர் பீஸ். அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியா? பாம்புக்கு அவ்வளோ டிமாண்டா? சார் பாம்பு அது இதுன்னு சொல்லாதீங்க சார். ஃபோனில் பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி? வேணும்னா நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? அஜித்னு வச்சுக்கலாமா? முனிராஜ், அவனை பிடிங்க. பிடிங்க சார். தப்பிச்சு போங்கடா. டேய், 2 பேரை தப்பி போகாதீங்க. டேய் குருடா. குருவெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. போடா பட்டியடா. போய் நில்றா. சார் 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 எவ்வளோ வேணா காசு வாங்கிக்க சார். கேஸ்லாம் வேணாம் சார். நடரா. ரெடியா ஃபோட்டோவை? வணக்கம் ஐயா. மார்னிங். சீக்கிரம் வண்டி எடுங்க. சதீஷ், இன்னைக்கு பேப்பரில் 3வது பக்கத்தில் 4வது காலத்தில் காந்தி பாபு பற்றி நியூஸ் வந்திருக்கு. அவனை குந்தப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பரை வாங்கி வைக்க. போய் சதீஷ், என்னாச்சு சார்? ஃபைல் செக் பண்ணியாச்சு சார். கன்ஃபார்ம் சார். எஸ்ஐ நம்பர் வாங்கியாச்சு. டயல் பண்ணிட்டேன் சார். ஹலோ, நான் சென்னையிலேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயபிரகாசம் பேசுகிறேன். பாம்பு கேஸில் காந்தி பாபுன்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். ஆனால் அவன் பேர் ராஜா சார். அவனுக்கு பல பேர். இப்போ அவனை எங்கே வச்சிருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி வராண்டால உட்கார வச்சிருக்கேன் சார். முட்டாள் சார், அவனை ஐசோலேட் பண்ணி உடனே லாக்அப்ல வைங்க. ஓகே சார். ஃபோன் இருந்தா டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. அவன்கிட்ட யாரும் பேச விடாதீங்க. ஓகே சார். ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். முதல்ல அவன் இருக்கானான்னு செக் பண்ணுங்க. ஃபேக்ஸ் தான் வந்துச்சா? வந்துக்கிட்டு இருக்கு சார். வந்த வரைக்கும் இந்தாங்க. என்னங்க சார்? முடிஞ்சிச்சா? இல்லை சார், பேப்பர் தீர்ந்துருச்சு. வாங்கிட்டு சொல்லு. என்னையா சொல்ற? சார், ஒரு நிமிஷம் எந்திரிங்க. பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த மோசடி மன்னர் காந்திபாபு குந்தப்பாக்கம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இன்று விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார். வாங்க வாங்கய்யா. பிரஸ் கிட்ட வராதீங்க. பிரஸ் கிட்ட வராதீங்க. சதீஷ், ரோட கிட்ட விடாதீங்க. சைலண்ட். பிரஸ் பீப்பிள்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்க சார். இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். விசாரணை முடியட்டும். விசாரணை முடிஞ்சது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பிபி கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்படி வா. ஏசி சொல்லிட்டு போயிருக்காரு. அதான். மகாலட்சுமி தள்ளி உட்காரு. காந்தி பாபு எந்திரி. காந்தி பாபு. உனக்கெல்லாம் யாரியா காந்தி பாபுன்னு பேர் வச்சது? உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுங்கிறதுக்காக எங்கள் அம்மா அப்பா வச்ச பேருங்க ஐயா. அது சரி. விசாரணைக்காக 7 நாள் கஸ்டடி கேட்ட காவல்துறையின் மனு ஏற்கப்படுகிறது. 2 நாளைக்கு ஒரு முறை அக்யூஸ்டோட வக்கீல் அவரை சந்திக்க 1 மணி நேர அவகாசம் இந்த கோர்ட் அளிக்கிறது. அவருக்கு நீங்கள் அப்பியரன்ஸ் கொடுக்கணும். எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்படியே கூப்பிட்டு வந்து ஒப்படைக்கணும். அவரை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வர.
அப்புறம் தம்பி உன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் என்ன, ஏன் பண்ண? ஏன் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட பெரிய கதை இருக்குது சார். சொன்னால் ஃபுல் கதையும் கேட்டுட்டு இப்படி தப்பு பண்ணுற எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவீங்க. எதுக்கு சார் டைம் வேஸ்ட்டு? பணம் வேணும், செஞ்சேன், அவ்வளோதான். சரி, பணத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்க? சார், நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை சார். சார் இப்படி வாங்க கொஞ்சம். இவ்வளவு பேரை ஏமாற்றி உனக்கு எதுக்கடா இவ்வளவு பணம்? கோயிலில் விஐபி வரிசையில் போய் சாமி கும்பிட பணம் வேணாமா சார்? இப்போல்லாம் அண்ணன் தங்கச்சி பாசம், அம்மா பையன் பாசம் படம் எடுத்தால் கூட கிளீஷேன்னுடுறாங்க. எப்போவுமே கிளீஷே ஆகாமல் இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். என் சர்வீஸில் இவ்வளவு ஃப்ராடு பண்ண மோசமானவனை இப்போ தாண்டா பார்க்குறேன். சார், நான் நல்லவன் சார். நீயா? சார், ஏழையாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் பணக்காரனாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது சார். நான் கூட லயன்ஸ் கிளப்பில் தையல் மிஷினே கண்ணாடிலாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் சார். நான் பணக்காரன் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்றேன். இது தப்பா? உங்கள்கிட்ட ஏமாந்தவங்களை நினச்சி பார்த்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க? எவ்வளோ பெரிய பாவம். கோழி மேலே பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. அப்புறம் நானாக யாரையும் தேடி போய் ஏமாத்தலை. ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேலே கேஸே போடக்கூடாது சார். ஆமாம் சார். இப்போ எலெக்ஷனில் தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திரன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்நாடாவே தான் இருக்குது. அப்போ அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க தானே? ஆமாம். அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்க மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா சார்? ஏமாறுறது, ஏமாத்துறது இதெல்லாம் இயற்கையான விஷயம். ரொம்ப நனைஞ்சிட்டியா? காய வைக்கணுமா? காய வச்சிருவோம். என்ன ஏதாவது பேசுனானா? இல்லை சார், வாயை திறக்க மாட்டேங்கிறேன். பணத்தை எங்கே வச்சிருக்க சொல்லு, இல்லைன்னா இப்படி அடி வாங்கி இங்கேயே செத்து போயிடுவேன். சார், நீங்கள் என்ன அடிக்கலாம், கொல்லலாம், ஆனால் தண்டிக்க முடியாது சார். ஏன்னா நான் ஏழையும் இல்லை, முட்டாளும் இல்லை. ஏய், ஏன்டா அப்படி பணவரி பிடிச்சி அலையிற? சார், என்னைக்காவது பசியோடு இருந்திருக்கீங்களா? இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு இருந்திருக்கீங்களா? பசி தர பயம், கோபம், வன்மம், தனிமை உணர்ச்சி நமக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை. இது மோசமான உலகம். உயிர் வாழணும்னா என்ன வேணா பண்ணலான்னு கோலவெறியோடு இருந்திருக்கீங்களா சார்? உங்க அம்மாவை அடக்கம் பண்ண 1000 ரூபா காசு இல்லாம அனாதை போன கையெழுத்து போட்டிருக்கீங்களா சார்? சார், டீ சாப்பிடுங்க சார். அவனை பற்றி வச்சுட்டீங்களா? என்ன சார் அவன் இப்படி இருக்கான், மிருகம் மாதிரி? இயற்கையோட சமநிலை தவறும் போது நடக்கிற அழிவு மாதிரி மனுஷனோட சமநிலை தவறும் போது நடந்துருது.